நண்பர்களே, மறுபடியும் ப்ரீடிங் விட போறோம். இந்த வாட்டி எந்த மீனை ப்ரீடிங் விட போறோம் தெரியுமா? பிளாட்டினம் டம்போ இயர் கப்பி மீன்களை தான் இந்த வாட்டி ப்ரீடிங் விட போறோம். ப்ரீடிங் விடணும் அப்படிங்கிற பேச்சு எடுத்தாலே எல்லாருமே அவசர அவசரமா மீனை தான் செலக்ட் பண்ணுவாங்க. ஆனா மீனை கடைசியா தான் செலக்ட் பண்ணணும். அப்ப முதல்ல என்ன பண்ணணும்? அதுக்கான டேங்கை ப்ராப்பரா செட் பண்ணணும். அதுக்காக தான் நம்ம வீட்டு பக்கத்துல உள்ள ஒரு காயலாங்கடைக்கு போய் நல்ல ஒரு டப்பை பார்த்து ஒரு 3 டப்பை பேரம் பேசி எடுத்துட்டு வந்திருந்தோம். அதுல ஒரே ஒரு டப்பு மட்டும் லீக். அந்த லீக்கான டப்புல தான் இப்போ நம்ம பிளாட்டினம் டம்போ இயரை ப்ரீடிங் விட போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் எம்சியில் போட்டு பக்காவாக பேஸ்ட் ரெடி பண்ணி அந்த லீக்கேஜை நம்ம கண்ட்ரோல் பண்ணியாச்சு. லீக்கேஜை கண்ட்ரோல் பண்ணதுக்கப்புறம் டேங்கை நல்லா க்ளீன் பண்ணி கீழே ஸ்டோன்ஸை வச்சு ஃபில் பண்ணியாச்சு. ஸ்டோன்ஸை ஃபில் பண்ணிட்டா அடுத்த ஸ்டெப் நம்ம டேரெக்டாக வாட்டரை ஃபில் பண்ண ஆரம்பிச்சிடலாம். எப்போவுமே புது வாட்டரில் ஃபிஷ்ஷஸை விடுறதை அவாய்ட் பண்ணணும். நான் நாளைக்கு தான் எனக்கு ஃபிஷ் டெலிவரே ஆகும், ஆனால் இன்னைக்கே நான் டேங்கை ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கேன். இப்போ நமக்கு டேங்க் செட்டப் ரெடி. இப்போ இந்த டேங்கை அப்படியே விட்டுறலாம். இப்போ நமக்கு ஆன்லைனில் பார்சலும் டெலிவர் ஆயாச்சு. பார்சலை அன்பாக்ஸ் பண்ணி பார்த்தா நமக்கு 2 பேக்கெட் இருக்கு. ஒரு பேக்கெட்டில் 5 ஃபீமேல் இருக்கு. மீன் எல்லாம் செம்ம ஆக்டிவாக இருக்குது, செம்ம ஹெல்த்தியாகவும் இருக்குது. 2 நாள் ட்ராவல் பண்ணி கேரளாவிலேருந்து வந்திருக்குது. ஆனாலுமே பக்கா ஹெல்த்தியாக இருக்குது. சரி, மேல் எப்படி இருக்குன்னு எடுத்து பார்த்தா ஒரு சேடான நியூஸ். ஒரு மேல் இறந்து போச்சு. மொத்தம் 3 மேல் நம்ம ஆர்டர் போட்டிருந்தோம். ஃபீமேல் 5 ஆர்டர் போட்டிருந்தோம், மேல் 3 ஆர்டர் போட்டிருந்தோம். ஆனால் 3ல் ஒரு மேல் இறந்து போச்சு, 2 மேல் மட்டும் தான் நமக்கு ரிசீவ் ஆயிருக்கு. இந்த இறந்து போன மெயிலுக்கு செல்லர் ஃபுல் ரீஃபண்ட் கொடுத்துருவாப்ல. அதில் நமக்கு ப்ராப்ளம் இல்லை. ஆனால் ஒரு மீன் இறந்து போனது கண்டிப்பாக சோகமான விஷயம் தான். ஆனால் காசு எந்த ஒரு காசும் நமக்கு நஷ்டம் இல்லை. இப்போ டெம்பரேச்சர் செட் பண்ணுறதுக்காக டேங்க்ல கொஞ்ச நேரம் இந்த ஃபிஷ்ஷஸ் எல்லாத்தையும் கவர் ஓடி போட்டுடலாம். கிட்டத்தட்ட 1/2 ஹவருக்கு மேலே ஆயிடுச்சு. டெம்பரேச்சர்லாம் நல்லா செட் ஆயிருக்கும். அன்பாக்ஸ் பண்ணி நம்ம ஃபிஷ்ஷஸை டேங்க்ல ரிலீஸ் பண்ணால் எவ்வளோ சூப்பராக அவங்களோட புது வீடுகளை சுற்றி பார்க்குறாங்க பாருங்க. வந்திருக்கிற ஃபீமேல் ஃபிஷ்ஷஸில் 2 ஃபீமேல் கொஞ்சம் சின்ன சைஸ், மற்ற 3மே ப்ரீடிங்கு கிட்டத்தட்ட ரெடியாக தான் இருக்குது. அதனால நெக்ஸ்ட் 28 டேஸ்க்குள்ள கண்டிப்பா நம்ம இந்த டேங்க்ல குட்டிகளை எதிர்பார்க்கலாம். 21 டேஸ் கழிச்சு டான் அப்டேட் வரும், குட்டி போட்டுதா இல்லையா அப்படின்னு. அதுக்கு நீங்க பண்ண வேண்டியதெல்லாம் ஒன்னே ஒண்ணுதான். இந்த வீடியோக்கு இப்பவுமே ஒரு லைக் போட்டுருங்க. நம்ம சேனலுக்கு நீங்க இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் இப்போ உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.